ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கண்டக்ட் பண்ண திறனறிவு தேர்வோட கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து தேர்வு எழுதுறவங்களுக்கான அறிவிப்புகள்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுல வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களோட பேஜஸ் ஏதாவது பிரிண்ட் ஆகலைன்னா உடனே இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லிடணும். எல்லா கொஸ்டின்ஸும் கம்பல்சரி. எல்லா கொஸ்டினுக்கும் 1 மார்க் கொடுப்பாங்க. ஆன்சர்ஸ் ஓஎம்ஆர் ஷீட்ல மட்டும் தான் நீங்க எழுதணும். ஓஎம்ஆர் ஷீட்ல அந்த கரெக்டா அந்த சர்க்கிள்ல வந்து பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணியிருக்கணும். அதுவும் பிளாக் கலர் தான். வேற கலர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டிக்கு கிராஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட்லயோ இல்ல உங்களோட தனியா நீங்க கொண்டு வர ரஃப் ஷீட்லயோ நீங்க எந்த கால்குலேஷனும் போட்டு பார்க்கக்கூடாது. இது இந்த ஷீட்டுக்கு லாஸ்ட்ல அட்டாச் பண்ணிருக்க ஷீட்ல தான் உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் வேணா நீங்க போட்டு பார்த்துக்கலாம். தேர்வு நேரம் முடியறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரையோ இல்லை ஓஎம்ஆர் ஷீட்டையோ ஹாலை விட்டு வெளியே எடுத்துட்டு போக முடியாது. ஓஎம்ஆர் ஷீட்டை மட்டும் இன்விஜிலேட்டர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு இந்த வினா தொகுப்பை வந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஏதாவது ஃபியூச்சர்ல உங்களை காண்டாக்ட் பண்ணோம்னா இந்த 7 இலக்க பதிவேன்னு உங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்க குறிச்சு வச்சுக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் எதுவும் இந்த எக்ஸாம்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. குணக்கு, தெற்கு, வடக்கு, குடக்கு அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து மேட்சும் கொடுத்துருக்காங்க. இது உங்களோட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 27ல இருக்கு. ஸோ கிழக்கு அப்படின்றத வந்து குணக்கு அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. கிழக்குல இருந்து வீசுற காற்றுக்கு பேர் கொண்டல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குணக்கு அப்படின்றத கொண்டல் கூட மேட்ச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மேற்கு அப்படின்றதுக்கு வந்து குடக்கு அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. மேற்கு திசையில இருந்து வீசுற காத்துக்கு வந்து கோடை அப்படின்ற பெயர் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வடக்குல இருந்து வீசுற காற்று வந்து வாடை அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி தெற்கில இருந்து வீசும்போது தென்றல் காற்று அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மேட்ச் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து குணக்குனா கிழக்கு திசையை குறிக்குது. கிழக்கு அப்படின்றதுக்கு வந்து கொண்டல்ன்ற பேரை நம்ம பார்த்தோம். ஸோ இதுல வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. முதல்ல லாஸ்ட்ல மட்டும் தான் இருக்கு. அது ரெண்டுத்துல ஒன்று தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வந்து தெற்குனா தென்றல் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா தான் உங்களோட சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொழிந்த என்ற சொல்லிற்குரிய சரியான பகுப்பு முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொழிந்தவ பிரிச்சா எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. பொலி பிளஸ் இத்து போட்டு பிராக்கெட்ல வந்து இந்து போட்டிருக்கணும். ஏன்னா இத்துன்றது வந்து சந்தி, இந்து வந்து ஒரு விகாரம். இத்து பிளஸ் அப்படின்னு எழுதியிருக்கணும். இதான் சரியான பிரித்தல். இங்க இருக்கு பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. அடுத்து தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு இக்குறள் ஓரிசை சீருக்குரிய வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓரிசை சீர்ல நேர் மட்டும் வந்ததுன்னா நாள், நிறை வந்தா மலர், நேர்புனா காசு, நிறைபுனா வந்து பிறப்பு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதுல உங்க புக்ல இருக்கு. இதுல செருக்குன்றது 2 குறில் வந்துட்டு அதுக்கப்புறம் உச்சி வருதல் நிறைபுல வரும். அதனால இது பிறப்பு அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்தும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க. கொம்பு, தேம்ப, படலை, துணர் இவங்களுக்கு வந்து என்ன சரியான பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களோட டெக்ஸ்ட் புக் வந்து பேஜ் நம்பர் 5ல இருக்கு. இதுல வந்து இங்க பாருங்க, கவை அப்படின்னா அது வந்து மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்றது கவையோட ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளை கொம்பின் பிரிவு, சினை வந்து கிளையின் பிரிவு, இந்த மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நமக்கு வந்து கொம்பு மட்டும் இருக்கு. கொம்பு அப்படின்றது வந்து கிளையை குறிக்குது. கொப்பு, கொம்பு ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிளை. ஸோ இங்க இருக்கு பாருங்க. இது வந்து கொம்புன்றது வந்து கிளையை குறிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட்டுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து இந்த 2 ஆப்ஷன்ல தான் இருக்கு. செகண்ட் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. தேர்டு பாருங்க, படலை அப்படின்னு இருக்கு. ஸோ படலை அப்படின்றது வந்து மாலையை தான் குறிக்கும். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. அடுத்து பாருங்க, கீழ்காணும் தொடர்களுள் இடைச்சொல் தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைச்சொல் தொடர் அப்படின்றது இடைச்சொல் கூட ஒரு பெயரோ இல்ல வினையோ சேர்ந்து வர்றது அப்படின்றது இங்க இருக்கு உங்களோட புக்கு. இது வந்து உங்களோட ஓல்டு புக் 64ல. மற்றொன்று அப்படின்றது வந்து மற்று பிளஸ் ஒன்று அப்படின்னு பிரிஞ்சு வரும்போது மற்று அப்படின்றது வந்து ஒரு இடைச்சொல், ஒன்றுன்றது வந்து இன்னொரு பொருள் தர சொல்ல இருக்கு. ஸோ மற்றொன்றுன்றது தான் சரியான இடைச்சொல். ஸோ மற்றொன்று கொடு அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. இதுதான் மற்றொன்று தான் இதுல இடைச்சொல்ல குறிக்கும். தொடர்ன்றத தொடர்ந்து வந்து சொற்கள் வர்றதுனால. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. மையுடையனே நெடுவரையே இம்மெய்கீர்த்தி தொடரின் குறிப்பு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களோட மெய்கீர்த்தி லெசன்ல இருக்கிற உங்களோட அந்த செய்யுள்ளே இருக்கு பாருங்களேன். இங்க இருக்கு பாருங்க. மெய்யுடையன நெடுவரையே அப்படின்றதோட பொருள் வந்து உங்க புக்லயே இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நீண்ட மலைகளே இருள் சூழ்ந்தவையா இருக்கு. என்னன்னா நாட்டில் வறுமை இருள் இல்லை அப்படின்றதான் அதோட பொருள். ஸோ அதான் அங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நாட்டில் வறுமை இருள் இல்லைன்ற கடைசி ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து பாருங்க,
காவிரி பாய்ந்தது அப்படின்றது என்ன? கேட்ட பாடல், நண்பா எழுதி, தொடர்களோட தொடர் முறைகள் வரிசைப்படுத்தி எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில ஃபர்ஸ்ட்டு கடைசிலேருந்து பார்க்கலாம். நண்பா எழுது அப்படின்னு வந்து நண்பா அப்படின்னு விழித்து கூப்பிடுறாங்கல்ல, அது வந்து ஆக்சுவலா ஒரு விழித்தொடர்ல வரும். ஸோ கடைசி ஒன் வந்து விழித்தொடர் தான். இதில ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் தான் கடைசியில விழித்தொடர் இருக்கு. இது 2த்துல ஒண்ணு தான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. கேட்ட பாடல் அப்படின்னா, கேட்ட அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு எச்ச தொடர் அது. பெயரெச்சம். ஏன்னா பின்னாடி வர்றது வந்து ஒரு பெயர்ச்சொல் கொண்டு முடியறதுனால, இது வந்து பெயரெச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காவிரி பாய்ந்தது அப்படின்னு ஒரு தொடர் வந்திருக்கு. இது வந்து ஒரு எழுவாய் தொடர குறிக்குது. அதனால இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். இது 3ம் கரெக்ட்டா இருக்கு. இது உங்க டெக்ஸ்ட் புக்ல 63ல இருக்கு. இதில பாருங்க உங்க புக் 63ல எழுவாய் தொடர்கள்ல காவிரி பாய்ந்தது குடுத்துருக்காங்க பாருங்க. காவிரி பாய்ந்தது என்னன்றது நம்மளோட கொஸ்டின்ல இருந்தது. மாரி கேட்ட பாடல் கேட்டிருந்தாங்க. பெயரெச்ச தொடர்ல இருக்கு பாருங்க. நண்பா எழுது கேட்டிருந்தாங்க. அதுவுமே எக்ஸாம்பிள்ல இருக்கு பாருங்க. வெளித்தொடர்ல இருக்கு. அடுத்து பாருங்க. பொருந்தமற்று அவன் தன் அல்குறை இருத்தல் பொன்மேனில் பின் செல்வதாதல் அப்படின்ற காசி காண்டத்தோட செயல்ல என்ன இல்லற பண்பு வந்து போற்றப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களோட கேள்வியில இருக்கு. உங்க புக்ல இருக்கு பாருங்க. ஸோ காசி காண்டம்ல வந்து விருந்தோம்பல் முறைகள் பத்தின செயல் தான் இருக்கு. இந்த லெசன்ல தான் இங்க குடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸ் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. பொறுத்து மற்றன் செல்வதால் இந்த 2 லைனும் குடுத்துட்டு இதுல எத பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. விருந்தோம்பல பத்தி தான் பேசியிருக்காங்க இந்த செயல் ஃபுல்லாவே. விருந்தோம்பல் தான் சரியான ஆப்ஷன். அடுத்து பாருங்க. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழிபெயர்ப்பு லெசன்ல டெக்ஸ்ட் புக்ல ஃபர்ஸ்ட் லைனே அதான் பாருங்க. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேற ஒரு மொழியில் வெளியிடுவதுன்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மனவை முஸ்தபான்றது தான் சரியான பதில். செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து பாருங்க. நாற்று என்னும் சொல் குறிப்பிடுவது எதோட இளநிலைன்னு கேட்டிருக்காங்க. நாற்றுன்றது நெல், கத்தரி முதலியவற்றுள்ள இளநிலைன்னு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுல வந்து நாற்றுன்றது நெல்லின் இளநிலைன்றது தான் சரியான பதில். கத்தரி இதுல குறிப்பிட்டதுனால நெல்ல நம்ம எடுத்துக்கலாம். தமிழர் பண்பாட்டில் மகுடமாய் விளங்கும் பொன் ஏர் பூட்டுதல் நடைபெறும் திங்கள் எது? அதாவது எந்த மாதத்துல நடைபெறும்னு கேட்டிருக்காங்க. இதுல உங்க பேஜ் நம்பர் 165ல இருக்கு. வேளாண் செழிக்கவும் மானுடம் தலைக்கவும் சித்திரை திங்களில் பொன் ஏர் பூட்டுதல் நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க புக்ல. சித்திரை திங்கள் தான் கரெக்ட். ஸோ கடைசி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. இது மாதிரி உங்களோட எல்லா லெசன்ஸுக்கு பின்னாடியும் கலை சொல் அறிவோம்னு இருக்கும். அதுல வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு ஏற்ற தமிழ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல பாருங்க டெர்மினாலஜி அப்படின்றது வந்து கலை சொல் அப்படின்னு அர்த்தம். இதுல 182 பேஜ்ல வந்து இங்க பாருங்க கில்ட் அப்படின்றது வந்து வணிக குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ இதுல வந்து நம்ம பார்த்தோம். டெர்மினாலஜின்றது வந்து கலை சொல் அப்படின்னு அர்த்தம். கில்டுன்றது வந்து வணிக குழு அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி எல்லாமே ஒரு லெசன் பின்னாடி இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கேபினட் அப்படின்றது வந்து அமைச்சரவை குறிக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்துட்டோம். ஃபோர்த் எம்பலம் அப்படின்றது வந்து சின்னத்தை குறிக்குது. ஸோ அதுதான் உங்களோட சரியான ஆப்ஷன். இந்த மாதிரி எல்லா கொஸ்டினோட வேல்யூமே வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இப்போ நீங்க 10th படிக்கும்போது யூஸ் பண்ண அந்த புக்ல தான் இருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 152ல இருக்கு. நீங்க பார்த்துக்கோங்க. கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். இந்த சொல் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கலவைச்சொற் தொடரை சேர்ந்தது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14 உங்க பேஜ் நம்பர் 52ல இருக்கு. பார்த்துக்கோங்க. உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலை குறுகலாக பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலையோட வலது புறத்துல பெரிய உணவு வகைகளையும் இடது ஓரத்தில் சிறிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுபவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கூற்றும் கரெக்டா தான் இருக்கு. காரணமும் சரியா தான் இருக்கு. கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு எழுதணும். அடுத்த கொஸ்டின் வந்து உளுங்கை கொடி என்று அழைக்கப்படும் தாவரம் எது அப்படின்ற கேள்விக்கு முடக்கொச்சான்றது சரியான பதில். உங்க புக் பேஜ் நம்பர் 177ல இருக்கு. இதுல இருக்கிறதுல ஓமை தொடரை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்றது தான் ஓமை தொடர். அடுத்து ஓசை தரும் இன்பம் உவமையிலான இன்பமடா அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்ற கேள்விக்கு பாரதியார் அப்படின்றது தான் சரியான பதில். இதுல பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து கடும்புனா தங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் தவறே. நம்ம மற்ற எல்லாமே சரியான இணையை தான் பொருத்திருக்காங்க. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது அப்படின்னு பாடிய சங்ககால புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி வந்து உங்க பேஜ் நம்பர் 185ல இருக்கு. ஆவூர் மூழங்கிலார் அப்படின்றதுதான் சரியான பதில். அடுத்து ஒரு கூற்றும் காரணமும் கேட்டிருக்காங்க. நேரடியான விடையை தருவன வந்து வெளிப்படை விடைகள் வந்து 3 இருக்கு. குறிப்பால் விடையை
தரும் குறிப்பு விடைகள் வந்து 6 இருக்கு சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல கூற்று 1 வந்து கரெக்ட் தான். ஆனா கூற்று 2 வந்து தவறா இருக்கு. இதுல பாருங்க விடைகள் வந்து மொத்தம் 8 வகை இருக்கு. இதுல முதல் 3 வகை வந்து வெளிப்படை விடைகள்னும், ரிமைனிங் இருக்கிற 5ம் வந்து குறிப்பு விடைகள். இதுல வந்து ஆக்சுவலா 6ன்னு கொடுத்திருக்காங்க. அதனால அது தவறா இருக்கு. குறிப்பு விடைகள் 6ன்னு கொடுத்ததுனால இது தவறு. கூற்று 2 வந்து தவறுன்றது தான் சரியான பதில். இ ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்து தவறான இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மோப்பக்குலையும் மன்னிச்சம்ன்றது திருவள்ளுவர் பாடியது, விருந்தே போமென்றது தொல்காப்பியர். இது எல்லாமே சரியா இருக்கு. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்றது வந்து ஔவையார். இது வந்து உண்டால் அம்மை இவ்வுலகம் வந்து இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது மட்டும் தான் தவறா பொருந்திருக்கு. மத்த எல்லாமே சரியா இருக்கு. இது உங்க பேஜ் நம்பர் 50, 51, 52ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 77, 78, 79ல ஒரு இதுலயா இருக்கு. இதுல வந்து கரெக்டான விடை வாட்சன் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு கணினின்றது தான் சரி. செகண்ட் வந்து இலா அப்படின்றது உரையாடு மென்பொருள். அடுத்து வந்து பெப்பர் அப்படின்றது வந்து இயந்திர மனிதன். வேர்ட்ஸ்மித் அப்படின்றது வந்து கட்டுரை உருவாக்கம் அப்படின்றது தான் சரியான பதில். உங்களோட செகண்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு. 23ல தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் எண்ணிக்கையில் அடிப்படையில் மொழிகளின் வரிசை முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெலுங்கு, மலையாளம், சரி, ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, அப்புறம் தான் ஹிந்தி. பேஜ் நம்பர் 104ல இதோட சரியான வரிசை இருக்கு. வடமொழி கதைகளை தழுவாமல் படைக்கப்பட்ட காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலைன்றதா சரியான பதில். பேஜ் நம்பர் 101ல இருக்கு உங்க புக்ல. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அப்படின்ற முடமொச்சியாரோட குறிப்பிடும் வள்ளல் யாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல வள்ளல் வந்து யாரை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 185ல இருக்கு. ஆய் அண்டிர் ரன் அப்படின்றவங்க. ஊரினுள் ஒளி உறும் அப்படின்ற குறளை வந்து பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கா நமச்சிவாயர் அப்படின்றதான் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 27ல கோடை விடுமுறைக்கு கொல்லிமலை செல்கிறேன் என்ற தொடரில் உள்ள வலுவமைதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால வலுவமைதி இதுல இருக்கு. பேஜ் நம்பர் 91ல இருக்குது. சோவியத் நாட்டு விருது பெற்ற ஜெயகாந்தனின் படைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இமயத்துக்கு அப்பால் அப்படின்ற நூல். பேஜ் நம்பர் 204ல இருக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல. கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் என்ற தொடரில் கல்லாமை என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்றது தான் இதோட சரியான பதில். அடுத்து கூற்று வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு கூட்டு நிலை பெயரெச்சம் அப்படின்னு கொண்டு முடிவது வந்து கூட்டு நிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்று வந்து கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரியா இருக்கான்னு அதுக்கான கொடுக்கப்பட்ட சான்று வந்து தவறா இருக்கு. ஏன்னா கேட்ட பாடல் வந்து எச்சத்துல வரும். இப்போ வந்து கூற்று சரி, சான்று தவறுன்றதான் உங்களோட சரியான ஆன்சர். 31வது கொஸ்டின்ல கொடிது கொடிது வறுமை கொடிது என்ற தொடருக்கு பொருத்தமான குறளை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. இன்மையின் இன்மை தெரியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்றதான் உங்களோட சரியான பதில். அடுத்து உங்களோட 32 தாளாது நுற்பவர் என்ற குறளடி உணர்த்தும் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோர்வில்லாத முயற்சி செய்வோர் அப்படின்றது அதோட சரியான பொருள். இது உங்க டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 72ல இருக்கு. 33 சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு எழுத்து வந்து விட்டுருக்காங்க. இதுதான் சரியா இருக்கு. 8 வகை தானியங்களும் இத்து போட்டிருக்கணும். இங்க இல்ல பாருங்க. கூழக்கடை தெருக்களும் உள்ளன. இங்க ஒரு இக்கு வரும். இங்க இக்கு விட்டுருக்க மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பெல்லிங் எரர் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. 34வது கொஸ்டின் பார்க்கலாம். காற்று என்ற விடைக்கான புதிரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கும் போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை அப்படின்ற விடுகதையோட ஆன்சர் வந்து காற்று அப்படின்னு வரும். மற்றது எதுவும் காற்றுக்கு சரியான கொஸ்டினா தோணல. அப்போ ஆப்ஷன் ஆ தான் கரெக்டா இருக்கு. இடத்தோர் தாமரை பூ இதழ் விரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி அப்படின்னு பாரதிதாசன் பாடலில் வெளிப்படுத்தப்படும் பண்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகிர்ந்துண்ணல் அப்படின்ற பண்பு தான் இதெல்லாம் நமக்கு தெரியுது. 36வது கொஸ்டின்ல ஒற்றளபடையில் அளவெடுக்காத மெய்க்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 8ன்றதான் உங்களோட சரியான பதில். அடுத்து 37வது கொஸ்டின் பெய்த மலை என்பதோட வினைத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெய் மலை அப்படின்னு சொல்றது அதோட வினைத்தொகை. அடுத்து தொழில் பெயருடன் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆம்பல் அப்படின்றது மட்டும் தான் பொருந்தாது. ஏன்னா மற்ற எல்லாமே வந்து தொழில் பெயர்கள் தான். அடுத்து 36லயும் கூற்று
1, 2 குடுத்திருக்காங்க. கூற்று 1 வந்து உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் மரபு கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தவறான கூற்று. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி என்று அழைக்கப்படும் கவிதை வடிவத்தை தமிழில் பாரதியார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 வந்து சரியா இருக்கு. கூற்று 1 வந்து தவறா இருக்கு. இது சரியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கரெக்டான மாதிரி கொடுக்கல. ஆனா கூற்று 1 தவறுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். கீழ்காண முல்லை நில முதற் பொருள்களுக்கு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம அந்த டேபிள்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 5 நிலத்திற்குரிய பொருட்கள் முதல் பொருள் எல்லாமே. இதுல வந்து பொருந்தாதது எது அப்படின்றது கொன்றை தான். ஏன்னா மற்ற எல்லாமே முல்லையோட தொடர்புடையதா இருக்கு. 41வது கொஸ்டின்ல சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. அதுல அந்த டிக்ஷனரியில இருக்கும்ல அந்த பேட்டர்ன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். தமிழ் எழுத்துக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வர்ற லெட்டர்ஸ்லாம் எடுத்து எழுதணும். அப்படி எழுதும்போது அவிழ்தல் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் அழல், உவா, கங்கல், கனலின்றது தான் சரியான வரிசை. அடுத்து வந்து 42ல போன இடைக்காட்டனும் கபிலனும் காட்டனுக்கும் கபிலனுக்கும் இதுல வந்து இதை வந்து கோடு போட்டிருக்காங்க. இதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இம்மு வெளிப்படையா வர்றதுனால இதை நம்ம எண்ணுமைன்னு சொல்லுவோம். அதான் உங்களோட சரியான ஆப்ஷன். 43ல தண்டலை மயில்களாட தாமரை விலங்கந்தான் அப்படின்ற குறள் வந்து கம்பராமாயணத்துல இருக்கு. இதுல கம்பர் வந்து எந்த நிலத்தை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க பேஜ் நம்பர் 136ல இருக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல. மருதம் நிலத்தை பத்தி தான் இதுல வந்து விவரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. அடுத்து 44ல தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல் எனும் துன்பம் தராத நல்லாரின் காணின் வறுமையின் கொடுமை முழுவதும் கெடும் அப்படின்னு எனக்கு குரட்பா இடம்பெற்ற அதிகாரம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இரவுன்றதுதான் சரியான ஆன்சர். இது உங்களோட பேஜ் நம்பர் 156ல இருக்கு. அரியேன் என பகுபத சொல்லில் அமைந்துள்ள இடைநிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரியேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்குது எதிர்மறை இடைநிலை. பரிபாடலில் கிடைக்கப்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கையை தமிழ் எண்ணுருவில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாருங்க ஊ போட்டு இப்படி சூ போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் கரெக்ட். உங்க பேஜ் நம்பர் 84ல இருக்கு. இது அந்த ஊன்னு அதோட லெட்டர்ஸ் எல்லாம் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியா எழுதிடலாம். இப்போ ஊன்றது வந்து 2, கேனா 1, ரூனா 5 அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நம்பர் கேட்டாலும் அதை தமிழ்ல நம்மளால எழுத முடியும். பிழையா நன்மொழி என்ற வாய்மையை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நச்சினை அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 48th கொஸ்டின் தென்னன் மகளே என்ற அடிக்கோடிட்ட சொல் குறிப்பிடப்படும் மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்டிய மன்னனை தான் குறிப்பிட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 2லே இருக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல. இறைவனே புலவரின் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்த நிகழ்வில் குறிப்பிடப்படும் புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைக்காடனார்ன்றதா சரியான பதில். அந்த லெசன் பார்த்திருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேஜ் நம்பர் 107ல இருக்கு. வைகரையை சிறுபொழுதாக கொண்ட திணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருதம் தான் வைகரையை சிறுபொழுதாக கொண்டது. பேஜ் நம்பர் 145ல இருக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல. ஜெயகாந்தன் சிறுகதைகள் உள்ளனவா என்ற வினாவிற்கு பிரபஞ்சன் சிறுகதைகள் உள்ளன அப்படின்னு கூறுறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இணையான இன்னொன்னு சொல்றதுனால அது வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவோம். இது பேஜ் நம்பர் 118ல இருக்கு. அடுத்து விலங்கோடு மக்கள் அனைவர் இலங்கு நூல் கச்சாரோடு இணையவர் அப்படின்ற குறள்ல வரும் பொருள்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர் நிரல் நிறை பொருள்கோள் உங்களோட பேஜ் நம்பர் 120ல இருக்கு. எல்லா அணிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அதோட பொருள்கோளையும் கொடுத்திருக்காங்க. அதுதான் இங்க இருக்கு. அடுத்து வெளிப்படைத்தன்மை என்ற பொருளில் வரும் மரபு தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெளிப்படையா இருக்கிறது அப்படின்றது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது அதோட சரியான மரபு தொடர். மழைமுகில் கண்ட மஞ்சனை போல கிளி கொண்டோர் அடிக்கோடிட்ட சொற்கள் எந்த வரிசையில வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் முகில் இருக்கு. முகில்னா மேகம்னு அர்த்தம், மஞ்சைனா மயில்னு அர்த்தம், களினா இன்பம்னு அர்த்தம். அதுதான் அதோட சரியான பொருள். ஆப்ஷன் இ தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து 55வது கொஸ்டின்ல அந்தமான் என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு பொது மொழி. அடுத்து சரியான முறையில் அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயண். ஸோ இதுதான் சரியான முறையில் அமைந்த தொடர். எல்லாமே அந்த மீனிங்ல தான் இருக்கு. ஆனா சரியான முறைன்றது உங்களோட 2வது ஆப்ஷன்ல இருக்கு. பேஜ் நம்பர் 62ல இருக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல. நச்சப்படாதவன் வெள்ளம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தச்சு அப்படின்றதுல வர்ற அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உவமை அணி அப்படின்றதுதான் சரியான பதில். பேஜ் நம்பர் 72ல இருக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல.
பெருவெடிப்பு கொள்கையை 2000 ஆண்டுகளுக்கு முன் காட்டிய நூல் எது அப்படின்ற கேள்விக்கு பரிபாடல் அப்படின்றது உங்களோட சரியான பதில். 59வது கொஸ்டின்ல கூற்று சான்று கொடுத்திருக்காங்க. கூற்றுல வந்து வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமைவது வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. அறிஞரது நூல் அப்படின்றது வந்து 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறுதான். கூற்று சான்று ரெண்டுமே தவறு. ஸோ ஆப்ஷன் தான் கரெக்ட். அணை கிடந்த சங்கதவர் காத்த ஆழிக்கு அப்படின்ற பாடலோட ஆழி அப்படின்றதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆழினா கடல் அப்படின்றது அதோட பொருள். ஒன்றிற்கும் மேற்பட்ட பயன்நிலைகள் கொண்ட தொடரை எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலா பாட்டு போட்டியில் பங்கேற்றார், பரிசும் பெற்றார். 62வது கொஸ்டின்ல அன்னம் பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்தமான விடை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 68ல இருக்கு. 3 சொல்லி இன் வர்ற அன்னம் வந்து மேல்வாயை குறிக்குது. 2 சொல்லி இன் வர்றது வந்து பறவையை குறிக்குது. அதான் உங்களோட சரியான பதில். கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்ற கேள்விக்கு மலைபடுகடாம்ன்றதுதான் சரியான பதில். உங்க டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 57ல இருக்கு. 64 மலைமுகட்டில் மேகம் டேஷ் அதை பார்க்கும் இது வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது தான். மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் அப்படின்றதான் சரியான விடுபட்ட வார்த்தைகள் இ ஆப்ஷன்ல இருக்கு. 65 வந்து பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் இருபாலருக்கும் பொதுவாய் வரும் பருவத்தை தேர்வு செய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வருகை அப்படின்றது 2 பால்லையுமே வரும். பேஜ் நம்பர் 135ல இருக்கு. அடுத்து பொருத்தி விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இலக்கண குறிப்பு தான். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பயில் தொழில் அப்படின்னு இருக்கு, அது வந்து மறைஞ்சு வந்திருக்கு வினை தொகை. 2வது வந்து வண்ணமும் சுண்ணமும் இம் வெளிப்படையா வந்திருக்கு எண்ணுமை. அடுத்து வந்து மெய்முறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3க்கு வேற்றுமை தொகை 3 காலத்துக்கும் பொருந்தி வருது. 4th வந்து இன்மொழி அப்படின்றது வந்து இனிமையான மொழி, அந்த மை உருவம் வந்து மறைஞ்சு இருக்கிறதுனால அது வந்து பண்பு தொகையை குறிக்குது 3rd. ஸோ இதுதான் உங்களோட சரியான பதில். 4th ஆப்ஷன்ல பொருந்தி இருக்கு பாருங்க. திருந்திய மக்களை மற்ற உயிர்களிலிருந்து பிரித்து காட்டுவது மொழி. கூற்று கரெக்டா இருக்கு. அது ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரின்றதான் உங்களோட சரியான ஆன்சர். 68ல அரசனின் அறம் சார்ந்த குறியீடுகளாக போற்றப்படுபவை எவைன்னு கேட்டிருக்காங்க. செங்கோலும் வெண்கொற்ற குடையும் தான் உங்களோட குறியீடுகளா போற்றப்படுது. 3rd ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. அடுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலாசிரியர் இது கொடுத்திருக்காங்க. இதை நம்ம சரியா தேர்வு செய்யணும். இதோட இணை எதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது வந்து சாயவனம் எழில் முதல்வன் கொடுத்திருக்காங்க, கிடையாது. விசாரணை கமிஷன் வந்து கந்தசாமின்னு கொடுத்திருக்காங்க, இது கரெக்டா இருக்கு. கீதாஞ்சலி வந்து ராஜநாராயணன் கொடுத்திருக்காங்க, தவறு. சேரமான் காதலி வந்து கண்ணதாசனோடதுன்னு கொடுத்திருக்காங்க, இது கரெக்ட். 2வதும் 4த்தும் தான் கரெக்டா இருக்கும், மற்ற 2ம் ராங்கா இருக்கு. நம்ம சேனல்ல வந்து நம்ம உங்க டெக்ஸ்ட் புக்ல என்னென்ன நூல்கள் இருக்கோ எல்லா நூல்களோட பேரும் அவங்களோட கரெக்டான ஆசிரியர்கள் பேரும் தனி வீடியோவே இருக்கு. யாரோடது எந்த நூல் அப்படின்றத படிச்சுட்டீங்கன்னா இதை நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். எனக்கு எழுதி தருகிறாயே என்ற வினாவி இருக்கு. எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு திருப்பி விடையளிப்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வினாக்கு எதிரில் வினாவையே திருப்பி கேட்கறது வந்து வினா எதிர் வினாதல் விடைன்னு சொல்லுவோம். சந்திப்பிழை எச்ச தொடரை உருவாக்க சொல்லியிருக்காங்க. இது சந்திப்பு எல்லாமே ஒரே சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா எதுல சந்திப்புல இல்லாம இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வாய்மை சிறந்த இச்சு வரணும் இங்க, மற்ற 2த்துல இங்க இச்சு வந்து அவங்க கொடுக்கல. அறமாக சிக்கி. ஸோ கடைசி ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்குத்து என குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரகாட்டம்ன்றதுதான் சரியான பதில். உங்க பேஜ் நம்பர் 129ல இருக்கு. டேஷ் உடைந்ததென்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதுல வந்து விடுபட்ட சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருமை அப்படின்றதுதான் இங்க விடைபெற்றிருக்கு. 232ல உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. பன்மொழி புலவர் என்ற அடைமொழியால் அறியப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பாதுரையார் அப்படின்றதான் உங்களோட சரியான பதில். 75வது கொஸ்டின்ல பாரு முழுவதும் பறந்து திரிவேன், மேகமும் இல்லை சேர்ந்து அமர்ந்தன் அப்படின்னு ஒரு செயல் கொடுத்துட்டு இப்புதிர்ல இந்த புதிரோட விடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து காகத்தை தான் குறிக்குது. ஸோ அதான் உங்களோட சரியான பதில். ஏற்பாடு எனும் சூரியன் மறையும் நேரம், இதுல சரியான கூற்றுக்கள் எதுன்னு கேட்கிறாங்க. ஏற்பாடு என்பது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைன்னு சொல்லியிருக்காங்க. சிறுபொழுது
என்பது ஒரு நாளோட 6 கூறுகள். பெரும்பொழுது அப்படின்றது ஒரு ஆண்டோட 6 கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2மே வந்து கரெக்ட் தான். 3ம் 4ம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஏற்பாடுன்றது சூரியனோட மறையும் நேரம்ன்றது கூட கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட், 3, 4 தான் கரெக்டான சென்டென்ஸா இருக்கு. அதனால நம்ம ஏ செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து மென்துயிலால் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடுது அப்படின்றது வந்து எதை பத்தின சென்டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. காட்ச பற்றுன்றதுதான் சரியானது. தக அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த இசை வந்து எந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்காரு யாருன்னு கேட்டிருக்காங்க. அருணகிரிநாதர் அப்படின்றதுதான் சரியான பதில். வருக என்னும் சொல்லோட வேர் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருக அப்படின்றது வா அப்படின்றதுதான் வேர் சொல். அடுத்து சொல் பற்றிய கூற்றுகளுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல் அப்படின்றது மூவிடைகளிலும் வரும் அப்படின்றது கரெக்ட் தான். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வெளிப்படை விடை குறிப்பாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல் கரெக்ட் தான். அதுவும் இரு திணைகளும் ஐம்பால்களும் இருக்கு, அதுவும் கரெக்ட். உலக வழக்கு செயல் வழக்கிலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். எல்லா சென்டென்ஸுமே கரெக்டா தான் இருக்கு. கூற்றுகள் அனைத்தும் சரின்றதான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற முறையான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்றது தான் அவங்க அதுல குறிப்பிட்டிருக்கிற சரியான தொடர். கடைசி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து பொருத்தி விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதுல துளிர் அப்படின்றது வந்து நெல் புல்ல குறிக்கிறது. முறி அப்படின்றது வந்து புலி வேம்ப குறிக்குது. குருத்து அப்படின்றது வந்து சோளம் தென்னங்குருத்துன்னு சொல்லுவோம்ல, அது குறிக்குது. கொழுந்தாடை அப்படின்றது வந்து கரும்பு குறிக்குது. உங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல பேஜ் நம்பர் 5ல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல கரெக்டா பொருத்திருக்காங்க. ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. அடுத்து வந்து சொல்லிசை அளபெடைன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லிசை அளபெடைன்றது வந்து செயலோட ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளபெடுப்பதை தான் நம்ம சொல்லிசை அளபெடைன்னு சொல்லுவோம். அதுதான் உங்களோட ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து வந்து சாரைப்பாம்பு என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஈரப்பெயரொட்டு பண்பு தொகையில வரும். ஏன்னா பாம்புன்றது வந்து ஜென்ரலா எல்லாத்தையும் குறிக்கிறது. சாறுன்றது அதுல ஒரு ஸ்பெஷல் டைப்ல வரும். அதனால இது ஈரப்பெயரொட்டு பண்பு தொகை. டெக்ஸ்ட் புக்ல இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. அடுத்து நோனா செருவின் வளம்பெடு அப்படின்ற ஒரு குறள் கொடுத்துட்டு இதுல எந்த குறிப்பிடப்பட மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்னன் அப்படின்றத உங்களோட சரியான பதில். அடுத்து மயங்கொலி பிழைகள் அற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரடிகள் மரத்தின் மீதேறி இலுப்பை பூக்களை பறித்து உண்ணும் அப்படின்றதுதான் சரியான பதில். இதுல வந்து மரத்தோட ஸ்பெல்லிங்லாம் இங்க தப்பா கொடுத்திருக்காங்க பாருங்க. இது ஃபர்ஸ்ட்ல தான் கரெக்டான ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு. 87வது கொஸ்டின்ல விதிமுறை கதலி யூகம் அப்படின்னு ஒரு செயல் லைனோட கொடுத்துட்டு இதுல என்ன நயம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுகை 2வது எழுத்து ஒரே மாதிரி இருந்தா அதை நம்ம எதுகைன்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா நம்ம அதை மோனேன்னு சொல்லுவோம். இதுல 2வது எழுத்து தான் ஒரே மாதிரி வந்திருக்கு. அதனால இது எதுகை தான். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளம்புதல், செப்புதல், இயம்பல் இது எல்லாமே ஒரே பொருளை தான் குறிக்குது. பொருந்துதல் அப்படின்றது இது வந்து விளம்புதல்ல வந்து சேர்க்க முடியாது. இது அதனால இதுதான் ஆடுவோம். அப்படிதான் வித்தியாசமா இருக்கு. ஏகாரத்தில் முடிதல் சிறப்பு என்னும் இலக்கணம் பொருத்தும் பாவகை எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்க பேஜ் நம்பர் 195ல இருக்கு. அதுல ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுல வந்து ஆசிரியப்பாக்கு தான் ஏகாரத்தில் முடிகிறது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட். என்ற தற்போதைய நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலையை குறிப்பிடும் நூல் எது? இதுல கொல்லின்னு வந்திருக்குல்ல, அது கொல்லிமலை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு அப்படின்றதுதான் சரியான பதில். மீளா துயரிதனினும் வித்துவ கோட்டமா என்ற பாடலில் குலசேகர ஆழ்வார் அன்னையாக உருவகித்து பாடுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உய்ய வந்த பெருமான். பேஜ் நம்பர் 82ல இருக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல. ராஜஸ்தானின் கச்சிக்கொடி என்று அழைக்கப்பட்ட ஆட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொய்க்கால் குதிரை ஆட்டம். பேஜ் நம்பர் 130ல இருக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல. வந்தவர் அவர்தான் எனும் சொல்லில் வந்தவர் என்னும் சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு வந்ததுனால அவர் வந்தவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வினையால் அணையும் பெயர் அது. அதனால வினையால் அணையும் பெயர் பி ஆப்ஷன்ல இருக்கு. நன்னர் நன்மொழி கேட்டனும் இப்பாடலடி உணர்த்தும் வெளிப்படும் சங்ககால மரபு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விரிச்சு கேட்டல் அப்படின்றதுதான் சரியான பதில். உரைத்த இப்பகுபதத்தில் அ என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரைத்த அப்படின்னு முடிஞ்சிருக்கு பாருங்க. பெயரச்ச விகுதி எது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு உங்களுக்கு ஒரு விடை கொடுத்திருக்காங்க. அறிவு விளக்கம் பெறுவதற்கு 2 வழிகள் உள்ள. ஒன்று கல்வி, மற்றொன்று வந்து கேள்வி அப்படின்றது பதில். ஸோ இந்த பதில் வரணும்னா எது வந்து கேள்வியா இருக்கணும்ன்றதான் உங்க கொஸ்டின். அறிவு விளக்கம் பெறுவதற்கான வழிகள் யாவை அப்படின்றதான் அதுக்கான சரியான கேள்வி. அடுத்து பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல குண்டலம் காதில் அணிவதுன்றது கரெக்ட் தான். கிண்கிணி காலில் அணிவதும் கரெக்டா இருக்கு. குலை அப்படின்றது காதில் அணிவது. சுழி வந்து காலில் அணிவதுன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து தவறா இருக்கு. உங்களோட பேஜ் நம்பர் 135ல இருக்கு. இதுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் தவறா இருக்கு.
அருங்கல வெறுங்கையோட வெறுங்கையோட வந்து கோடு போட்டிருக்காங்க. போட்டுட்டு இந்த சிலப்பதிகாரத்துல பாடல் அடியில வெறுக்கை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்வம் அப்படின்றது தான் உங்களோட சரியான பதில். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கபிலர் அப்படின்றதான் சரியான ஆன்சர். பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதுல. இதுல தார் அப்படின்றது வந்து உங்களோட நாள், அந்த அழகீட்டு வாய்ப்பாடுல கடைசி ஆசை மட்டும் கொடுத்துருக்காங்க. பகைக்கு அப்படின்றது வந்து பிறப்பு, சரியா இருக்கு. பொருள் அப்படின்றது வந்து மலர், அதான் நிறைவு நேர்வு யூஸ் பண்ணி ஈஸியா சொல்லிடலாம். இதுல வந்து உலகு அப்படின்றது வந்து காசுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட தவறா இருக்கு. இதுதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.